நம்ம பொறுப்புகள் பெரிய பெரிய இன்னைக்கு ஜமாத்து நிர்வாகம் அவங்களெல்லாம் பொறுப்புகள்ல சரியா நடக்கணுங்கிறதையும் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க. அல் இமாம் பெருமானா சொன்னாங்க, ஒரு இமாம் மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி, தனக்குடைய பொறுப்பில் இருப்பவர்கள் குறித்து விசாரிக்கப்படுவார். ஜமாத்துல தப்பு நடக்குதுன்னா அதுக்கு நிர்வாகம் பொறுப்பு. நிர்வாகம்னா பள்ளிவாசலுக்கு பெயிண்ட் அடிக்கிறது, பள்ளிவாசலுக்கு விளக்கு வைக்கிறது, பள்ளிவாசல்ல நோன்பு நேரத்தில் வசூல் பண்ணி கஞ்சி காய்ச்சறது அது மாத்திரம் அல்ல. ஒவ்வொரு ஜமாத்தும் தன்னுடைய முஹல்லாவில் ஒரு கட்டமைப்பை உண்டாக்க வேண்டும். முஹல்லாவில் ஷரியத்தை பாதுகாக்க வேண்டும். முஹல்லாவில் தடம் புரண்ட மனிதர்கள் இருப்பார்களேயானால் அவர்களை சரி செய்ய முயற்சி செய்ய, முஹல்லாக்களை ஒழுங்குபடுத்த வேண்டிய கடமை ஜமாத்துக்கு இருக்குது. நம்ம தப்ப முடியாது, இல்லைன்னா பொறுப்புக்கு வரக்கூடாது. ஹஜ்ரத் அபூ தர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நாயகமே அந்த ஊருக்கு இமாம் தலைவர் தேவை, அமீர் தேவை, என்ன ஆக்குங்களேன்னாங்க. அபூ தர் அல்-கிஃபாரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, வேண்டாம்பா, இன்னக தைஃபுன், நீ பலகீனமானவன், பொறுப்புகளை சரியா நிறைவேற்ற உன்னால முடியாது. அபூ தர் அல்-கிஃபாரி கேட்கிறார். அவர் துறவரம் உள்ளவர், பற்றில்லா வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். பெருமானார் சொன்ன வார்த்தை இன்னக தைஃப். இன்னொரு ஹதீஸ்ல தெளிவா சொன்னாங்க, லா நஸாலுல் இமாரத்த மன் ஸஅலா. இன்னொரு செய்தி என்ன? லா நஸாலுல் இமார லா நூத்தில் இமாரத்த மன் ஸஅலா. என்ன பதவி கொடுங்கன்னு கேட்டா நாங்க கொடுக்க மாட்டோம் நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு எல்லா பதவியும் கேட்டுதான் வாங்குற மாதிரி இருக்கு. ஒரு காலத்துல பள்ளிவாசலுக்கெல்லாம் நிர்வாகத்துக்கு வர்றதுக்கு பயப்படுவாங்க. இப்ப நிர்வாகம் தேர்தல் முறையில் பல பேர் தலைவருக்கு போட்டி போடும் காலம். நான் குறை சொல்லவில்லை, நீங்கள் பொறுப்பை சரியா நிறைவேற்றணும். ஹஜ்ரத் பெருமானார்